வாசிங்கள் சங்கீதம் 15ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வார்த்தையை சப்தமாய் நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 15 அதனுடைய 1வது வார்த்தையை சப்தமாய் வாசிங்க. வாசிக்கிறோம் பாருங்க. 15ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்துல, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ரொம்ப கஷ்டமான ஒன்று என்னன்னு சொன்னா, அவருடைய சமூகத்தில் நிலை நிற்பது. அவருடைய சமூகத்தில் நிலை நிற்பது. சங்கீதக்காரனும் அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தி சொல்றான் பாருங்க. கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவா? யார் தங்குவா? யார் தங்குவா அவருடைய கூடாரத்தில்? அந்த பரிசுத்த கூடாரமாகிய தேவனுடைய ஆலயத்திலும் அவருடைய சமூகத்திலும் கர்த்தரோடு இருக்கிற உறவிலும் ஒரு மனுஷனால நிலை நிற்க முடியும்னு சொன்னா அவனை கொண்டே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஆனா வேதம் சொல்லுது, இந்த நாட்கள் தீங்கு நாட்கள். என்ன நாட்கள்? தீங்கு நாட்கள். இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள் நிற்பது ரொம்ப கடினம். இந்த நாட்களில் தேவனுக்காய் வைராக்கியமாய் இருப்பது ரொம்ப கடினம். இந்த நாட்களில் தேவனுக்காய் உண்மையாயிருப்பது ரொம்ப கடினம். எல்லாமே கடினம். ஆனா இந்த கடினத்துக்கு மத்தியில, இந்த பாடுகள் மத்தியில யார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருக்கிறானோ கர்த்தர் அவனை கொண்டே அவர்களை கொண்டே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரிட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கூடாரத்தில் நான் தங்குவேன். ஆண்டவரே அந்த கூடாரத்தில் நான் நிலைச்சிருப்பேன். ஆனா நம்ம நிலைச்சிருக்காதபடிக்கு நம்ம நிறைய நாட்கள் விலகி போறோம். ஏன்னு சொன்னா, நம்ம கண்களால் பார்க்கிற சில வார்த்தைகள், நம்ம செவிகளால் கேட்கிற சில வார்த்தைகள், நாமே பேசி தடை செய்து கொள்ளுகிற அநேக காரியங்கள், இது எல்லாவற்றாலும் நாம் தேவ சமூகத்துல நிலை நிற்க முடியாதபடிக்கு தடையாய் போயிடுது. வாசித்த சங்கீத பகுதி எடுத்து வாசிங்க. நம்ம செய்யற ஒரு பெரிய ஒரு தப்பு என்னன்னு சொன்னா, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 94ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை சப்தமாய் வாசிப்போம். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருடைய யோசனைகள்? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவருடைய கூடாரத்துல, அவருடைய சமூகத்துல நம்ம நிலை நிற்கணும்னு சொன்னா, நம்ம தங்கணும்னு சொன்னா, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஸ்டாப் ஓவர் திங்கிங். ஸ்டாப் ஓவர் திங்கிங். திங்கிங் 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 கண்டினியூ திங்கிங். எதுக்கு அந்த திங்க் பண்றனே தெரியாம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றேங்க, தேவ சமூகத்தில தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய நன்மையையும் கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய ராஜ்யத்தின் பணியையும் தேவன் நமக்காய் வச்சிருக்கிற அந்த நித்திய திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னா, அவருடைய சமூகத்துல கடைசி வரையில நிலை நிற்கணும்னு சொன்னா, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக யோசிப்பதை நிறுத்தணும். ஏன்னா நம்முடைய நினைவுகள் யாருடைய நினைவுகள் கிடையாது, தேவனுடைய நினைவே கிடையாது. நம்ம நினைக்கிறது வேற, ஆனால் தேவன் நமக்காய் நினைச்சு வச்சிருக்கிறது வேற. நம்ம நிலை நிற்க கூடாதபடி நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, தேவன் சொல்லிட்டாரு செய்வேன், கர்த்தர் சொல்லிட்டாரு ஆகும்னு. ஆனா நம்ம நினைச்சு 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 பார்த்து எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம். ஸ்திரீயே, அதிகமாக யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உன் பேரில் அதிக நினைவாய் இருக்கிறார். நீ அதிகமாக கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்காக அதிக சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். நீ அவருடைய சமூகத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டு இருக்கிற, கண்மலையின் மேல் நாட்டப்பட்டு இருக்கிற ஒளிவ மரமாய் இருக்கிறாய். உன்னுடைய மதிப்பு பெருசா இருக்கு. நீ சோர்ந்து போகணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீடென்று கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நம்ம யோசிச்சு சில நேரம் தேவன் செய்யற உதவிகளை நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியல.